தேங்க்யூ. அடுத்ததாக நம்மளுடைய 8வது கண்டஸ்டன்ட் இன்னைக்கு நம்மளுடைய மேடையில். உங்களுடைய பேர் என்ன? இசைமான். இசைமான். வாவ், ரொம்ப அழகான பேர். இன்னைக்கு நல்லா தயாராகி வந்திருக்கீங்களா இசைமான்? இந்த ட்ரெஸ் வந்து அந்த பாட்டுக்கு மேட்ச் ஆன ட்ரெஸ்ஸா? ஓகே, பாடலாமா? ஓகே, ஜாலியா பாடுங்க. ஓகே. ராஜராஜ சோழன் நாள் எனையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நாள் எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே மண்ணீது சொர்க்கம் வந்து மண்ணாக ஆழ்ந்தே உல்லாச பூமி எங்கு உண்டானதே. ராஜராஜ சோழர் நாள் எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கைத்தீனும் போதும் பாயும் மின்சாரமே உல்லாசமேடு மேலே உறங்க நாடகம் இன்பங்கள் பாடும் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீய நான் வெய்கிறேன். உன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மலை என் வாவி நீயே தேவி. ராஜராஜ சோழன் நாள் எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே கல்லோர பார்க்கும் பார்வை உள்ளோர பாயுமே துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே. வில்லோடு அம்பு ரெண்டு கொள்ளாமல் கொள்ளுதே பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே. முந்தானை மூடும் ராணி செல்வாகிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே. தேனோடையோரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி. ராஜராஜ சோழன் நாள் எனையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நாள் எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே மண்ணீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனந்தே உல்லாச பூமி எங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் நாள் எனையாளும் காதல் தேசம் நீதான்.
மான் ரொம்ப அழகாக பாடினீங்க. ஒரு சோல்ஃபுல் சிங்கர் கேஜே ஏசுதாஸ் ஐயா அவர்களுடைய பாடல் எடுத்து பாடியிருக்கீங்க. எப்படி பாடினீங்கன்னு ஜட்ஜஸை கேட்கலாமா? ஓவர் டு த ஜட்ஜஸ். கவிதா. வணக்கம் இசைமான், ரொம்ப அழகான பேர், தேங்க்யூ. ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட பாட்டும் உங்கள் பேர் மாதிரியே ரொம்ப நல்லா இருந்தது. உங்களது வந்து வாய்ஸ் நல்லா இருக்குது. இன்னும் யங் வாய்ஸ் இல்லையா, இன்னும் நல்லா மெச்சூர் ஆகும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் வந்து அதே தான், போன பாட்டில் சொன்ன மாதிரியே தான். சில இடங்கள் வந்து சேர்த்து பாடக்கூடாது, கட் பண்ணி தான் பாடணும். அப்போ தான் அந்த பாட்டோட ஃபீல் இருக்கும். ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. ஸோ அந்த டிஸ்டிங்ஷன் வரணும், ரைட்? அந்த லைன்ஸுக்கு நடுவில் அந்த டிஸ்டிங்ஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பாட்டோடைய அந்த ஒரு பெப்பி ஃபீல் வரும். இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து கண்டினியூஸாக பாடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சில இடத்துல உங்களோட அது பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அந்த சரணமில் வந்து இங்கங்க ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா பாடினீங்க. பட் இந்த ஃபஸ்ட்டு பேரா அதுக்கப்புறம் சில இடத்துல வந்து அந்த இடம் கட் பண்ணி கொஞ்சம் அந்த சங்கதி கிளாரிட்டியோட பாடினீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களோடது ஒரு சின்ன இம்ப்ரவைசேஷனும் நல்லா இருந்தது. இன்னும் கிளாரிட்டியோட பண்ணலாம், அதுவும் கரெக்டா? நன்றி கவிதா. அடுத்ததா நம்மளுடைய ஜட்ஜ் திரு ராம் அவர்களை கேட்போம். ஹாய் சிமான், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள்? நல்லா இருக்கேன். அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் பாடுங்க, அந்த நான் தான் எனக்கு பாடுங்க. நாள்னு கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு. யூ ப்ரொனவுன்ஸ் நான் ஆர் நாள்? ராஜராஜ சோழன் நான், ரைட்? NAN. இங்கே எங்களுக்கு நாள்னு கேட்டுதா? ஸோ அது மட்டும் நான் எழுதி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து அந்த அந்த சங்கதி போட்டது ரொம்ப நல்லா இருந்தது. அதை கொஞ்சம் பயந்துட்டே போட்ட மாதிரி இருந்தது. ஸோ அது தைரியமாக பாடலாம். ஸோ நல்லா இருந்தது அது. அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த பாட்டு உங்கள் வாய்ஸில் கேட்கறதுக்கு. எனக்கு ஏசுதாசி சின்ன வயசில் பாடுற மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறம் அவங்க கவிதா சொல்லிட்டாங்க, ஸோ வார்த்தையை வந்து யூ ஹேவ் டு பிரேக் அண்ட் சிங். அது பாடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூவே காதல் தீவே ரொம்ப ஹார்ஷாக பண்ண மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே பாட்டு முடியும் போது அப்படியே டேப்பர் பண்ணுற மாதிரி பாடினீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். மற்றபடி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜட்ஜஸ்லாம் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி தானே? ஓகே, ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அடுத்த சுற்றில் அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, டேக் யூர் சீட். TET